வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். டெல்லியே பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த போராட்டம் பல்வேறு மாநிலங்களுக்கு இப்போ பரவி பல்வேறு மாநிலங்கள்ல மாணவர்கள், பொதுமக்கள் எல்லாரும் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலயும் ஒரு பக்கம் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தளபதியுடைய கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிற கொண்டாட்டமும் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடா இப்படி அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் சோசியல் மீடியால எழுப்பிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? மண்சோறு சாப்பிட்டு விஜயினுடைய படத்தை வரவேற்கிற அளவுக்கு பகுத்தறிவு தலை தோங்கிய தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலே குறிப்பாக அமைச்சர்கள் எல்லாம் கூட இந்த படத்திற்காக மெனக்கெடுகிற அந்த பணிகளை பார்க்கிற போது, இந்த பாட்ஷா என்கிற ஒரு திரைப்படம் ஒன்று ரஜினிகாந்த் நடித்த வந்த படம். அதுல இந்த கல்லூரி தாளாளர் ஒரு இடத்துல தன்னுடைய தங்கைக்காக சீட்டு கேட்டு செல்வார் ரஜினிகாந்த். இப்ப அவர் சொல்வார், நான் இன்றைக்குத்தான் கல்வி தந்தை, அதற்கு முன்பாக நான் ரவுடி என்ற அந்த துணியில் பேசுவது போல, இன்றைக்குத்தான் இவர்கள் அமைச்சர்கள், இதற்கு முன்பாக இவர்கள் எல்லோரும் கள்ளச்சந்தையில் டிக்கெட்டுகளை விட்டுக் கொண்டிருந்தவர்கள் என்பதை இன்றைக்கு இந்த அமைச்சர்கள் பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே வேதனையும் வருத்தமும் தான் மேலோங்குகிறது. ஏதோ பாலாரும் தேனாரும் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருப்பதை போல, மக்கள் சாறை சாறையாக படையெடுத்து இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புவதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். இந்த படம் ஒரு பெரிய அரசியல் பின்னணியை கொண்டிருக்கிற படம் என்று வேறு சொல்கிறார்கள். அதுல எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் என்னவென்று சொன்னால், அரசியல் பின்னணி கொண்ட படமாக இருந்தாலும் சரி, அரசியல் பின்னணி இல்லாத படமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக மாறி இருக்கிற விஜய்க்கு அன்றைக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய தணிக்கை துறையின் மூலமாக கொடுத்த நெருக்கடி என்ன, அந்த நெருக்கடியை எப்படி விஜய் எதிர்கொண்டார், அது குறித்து யாராவது தமிழ்நாட்டில் சிந்திக்க வேண்டாமா? யாராவது ஒருவர் தமிழ்நாட்டில் அது பற்றி யோசிக்க வேண்டாமா? ஒன்றிய அரசினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சென்சார் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த துறையின் மூலமாக இந்த படத்தினுடைய வெளியீடு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த படம் நிறுத்தி வைக்கப்பட்டதற்கான பின்னணி காரணத்தை கூட விஜய் பேசுவதற்கு தயாரில்லாத ஒரு கோழையாகத்தான் விஜய் வெளிப்பட்டார். அவர் இங்கே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு குறித்து அன்றைக்கு பேசிக் கொண்டிருந்தாரே தவிர, தன்னுடைய சொந்த படம் வெளிவருவதை தடுத்து நிறுத்திய ஒன்றிய அரசு குறித்தோ அல்லது சென்சார் போர்டு என்னென்ன மாதிரியான விதிகளை எல்லாம் கொண்டு தங்கள் மீது திணிக்கிறார்கள் என்பது குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. விஜய் பேசவில்லை என்பது ஒரு புறத்தில் இருக்கட்டும், விஜயின் தரப்பிலிருந்து யாராவது ஒருவர் பேசினார்களா? அண்ணன் செங்கோட்டையன் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் கூட அன்றைக்கு பேசவில்லை, வாய் திறக்கவில்லை என்று சொன்னால், விஜய் எப்படிப்பட்ட நபராக வெளிப்பட்டார் என்பதுதான் இந்த படத்தினுடைய பின்னணி அரசியல் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு படம் இன்றைக்கு வெளியே வருகிறது. ஒரு பக்கம் தலைநகர் சென்னையிலே இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளினுடைய மாணவர் படை ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள் போய் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகளினுடைய உதவியால், கம்யூனிஸ்டுகளினுடைய தயவால் இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். ஆனால் விஜய் தரப்பினுடைய ஆதரவு யாருக்கு? நீட் வினாத்தாள் வெளியாகி நீட் முறைகேடு நடந்திருக்கிறது என்று இந்த நாடே கொந்தளித்து போயிருக்கிற நிலையில், இந்த நீட் விவகாரம் குறித்து ஒரு வார்த்தையாவது விஜயினுடைய அரசு பேசியதா? அல்லது அவருடைய கட்சி ஏதாவது ஒரு கண்டன அறிக்கையாவது கொடுத்திருக்கிறதா? ஏன் டெல்லியில் போராடுகிற மாணவர்களை போய் இங்கிருந்து ஒரு பிரதிநிதியை அனுப்பி சந்திக்க முடியாதா? அல்லது இங்க இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதி இருக்காரே சார், டெல்லியிலேயே இப்ப புதுசா அமைக்கப்பட்ட சிறப்பு பிரதிநிதி இருக்காருல்ல, அவரை போய் ஆதரவு தெரிவிச்சுக்க சொல்லலாம். ஒரு அறிக்கையே ஒரு 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பல்வேறு தரப்புல இருந்து ஏன் விஜய் பேசலன்னு கேட்டதுக்கு அப்புறம் கட்சி சார்புல பொதுப்படையாக ஒரு அறிக்கை வருது. அதுக்கப்புறம் திரும்ப விஜய் சார்புல இருந்து அறிக்கை வருது. ஆனா அறிக்கையில எங்கேயுமே பாஜக, மோடி, அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் இந்த வார்த்தைகளே இல்லையே. இல்ல, இந்த பிரச்சனையினுடைய நோக்கமே முதல்ல தர்மேந்திர பிரதான் தார்மீக அடிப்படையில் பதவி விலக வேண்டும் என்பதுதான். மோடி கூட இன்றைக்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றெல்லாம் பூசி முழுகி ஒரு தகவலை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். இப்போது பிரச்சனை என்னவென்று கேட்டால், யாரால் இந்த நீட் வினாத்தால் கசிவு ஏற்பட்டது? இதன் பின்புலத்தில் இருந்தவர்கள் யார்? அவர்கள் மீது என்ன நடவடிக்கையை இந்திய ஒன்றிய அரசு எடுக்க போகிறது? இவ்வளவுதான் கேள்வி.
இப்ப இது குறித்து நீங்கள் நேரடியாக பேசுவதை விட்டுவிட்டு நீங்கள் சொல்வதை போல சுத்தி வளைத்து மூக்கை தொடுகிற அந்த வேலையை விஜய் செய்கிறார். ஒருவேளை தொட்டாரா என்று கேட்டால் அதுவும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டதை போல பாஜக என்கிற பெயர் இல்லை, தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை எந்த இடத்திலும் அந்த அறிக்கையில் இல்லை. மொத்தத்தில் அந்த அறிக்கை ஒரு மயிலிறகால் வருடி கொடுக்கிற அறிக்கை. இதையெல்லாம் விட பிரச்சனை எத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் எப்போது வாய் திறக்கிறார்? விஜய் வாய் திறக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகு ஒரு தலைவர் பேசுகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த தலைவர் சீரான மனநிலையில் தான் இருக்கிறாரா, அல்லது இந்த நாட்டு மக்கள் குறித்து சிந்திக்க முடியாத வேறு மனநிலையில் இருக்கிறாரா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. சரி, இப்ப அப்படியே ஒரு பக்கம் இங்க வந்துருவோம். ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்றாரு? தலைநகரத்தில் மாணவர்கள் போராடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. எந்த தலைநகரம்? சென்னையிலும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. கல்லூரி மாணவர்களை கல்லூரி வகுப்பறைகளுக்குள் சென்று மிரட்டுகிற வேலையை காவல்துறை 2 நாட்களாக செய்து. அது குறித்து ஏன்னு கேட்டா, குழந்தைங்க அத்துமீறி ரோட்ல உட்கார்ந்துட்டாங்க, அதனால நாங்க காவல்துறையை வச்சு கைது செய்து திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டோம்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய நகைப்புக்குரிய செய்தி, வருத்தத்துக்குரிய செய்தி அப்படின்னா, போராடுகிற மாணவர்களை கல்லூரி வகுப்பறைகளுக்குள் சென்று கைது செய்கிற அந்த காணொளி காட்சிகள் இப்போது வெளியாகி இருக்கின்றன. நீங்க கல்லூரி வகுப்பறைக்குள் சென்று மாணவர்களை கைது செய்துட்டு அத்துமீறி ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணாங்க, அதனால நாங்க கைது செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா, டெல்லியினுடைய போலீஸ் செய்கிற நடவடிக்கைக்கும் சென்னையினுடைய இந்த போலீஸ் செய்கிற நடவடிக்கைக்கும் என்ன வேறுபாடு? அப்ப இங்க இருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசா, மோடியினுடைய ஆசி பெற்றிருக்கிற அரசா, தர்மேந்திர பிரதான் பதவி விலக கூடாது என்று சொல்கிற அரசா? இது எத்தகைய அரசாக இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் இவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இந்த FDFS என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் 2 நாட்களாக இவர்கள் இடுகிற அந்த கூக்குரல், இவர்கள் இந்த ஆரவாரமாக வெளிப்படுத்துகிற இந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே கவலை அளிக்கிறது. ஒரு புறத்திலே ஜனநாயக அமைப்பாக திரண்டிருக்கிற மாணவர்கள் ஒரு பக்கம் இந்த நீட் குறித்து கவலையோடு வீதிகளில் போராடுகிற அந்த போராட்டம், இன்னொரு பக்கம் பாலாபிஷேகம் செய்வதற்கு அமைச்சர்கள் தலைமையிலே ஒரு குழு இயங்கி கொண்டிருப்பதை பார்க்கிற போது தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதா என்று வருத்தத்தோடு தான் பார்க்க வேண்டியிருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. திமுக ஆட்சி இருக்கும் பொழுது தூய்மை பணியாளர்கள் போராடும் பொழுது முதலமைச்சர் போய் கூலி திரைப்படம் பார்த்துட்டு வந்தாரு அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக எல்லா எதிர்க்கட்சிகளும் தாவேகா உட்பட வச்சாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு திருச்சியில விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. சென்னையில பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா இத பத்தி எல்லாம் கவலைப்படாம நேத்து அரசு அதிகாரிகளுடன் போய் தன்னுடைய திரைப்படத்தை முதலமைச்சர் பார்த்துட்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம பார்க்க முடியுது. மாற்றம்னு சொன்னாங்களே சார், என்ன மாற்றத்தை சார் கொண்டு வராங்க? இல்ல, நான் அவர் போய் படம் பார்த்து விட்டு வந்ததை குறையாக சொல்ல விரும்பவில்லை. அது அவர் நடித்த படம், அவருடைய கடைசி படம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதற்காக போய் அந்த படத்தை பார்த்து விட்டு வந்தார் என்பது ஒரு தவறான அணுகுமுறை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் பேரலெல்லாம் முதலமைச்சருடைய பணியை அவர் செய்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, நாடு இப்போது இருக்கிற சூழல் என்ன? அதனால்தான் நான் சொன்னேன், இந்த நீட் விவகாரம் குறித்து விஜய் வாய் திறந்து ஏதாவது பேசிட்டாரா? ஏன் அவர் வாய் திறந்து பேசல? அவர் பழைய காலங்கள்ல காணொலிகள்லாம் வெளியிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய அதிமுக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று இந்த நீட் வேண்டாம் என்பது. நீங்க பிற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிற தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்றத முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். முறையாக நீட் தேர்வை நடத்துங்கள்னு டெல்லியில போராட்டம் இல்லையா? டெல்லியினுடைய போராட்டம் எதுக்கு? இந்த நீட் தேர்வினுடைய வினாத்தால் கசிந்திருக்கு, இது ஒரு முறையற்ற தேர்வு, எனவே இந்த தேர்வை முறையாக நடத்துங்கள் என்பது கோரிக்கை. ஆனா தமிழ்நாடு அதிலிருந்து வேறுபடுது. தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் நீட்டே வேண்டாம் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. தமிழ்நாட்டினுடைய குரல் என்பது நீட் வேண்டாம் என்கிற குரல். அப்ப நீட்டை ஒழுங்கா நடத்துங்கன்னு சொல்ற குரலும் நீட் வேண்டாம் என்று சொல்கிற குரலும் ஒரு இடத்தில் சங்கமிக்கிறது என்று சொன்னால் அது எதன் அடிப்படையில் என்று சொன்னால், இந்த தேர்வு என்பது ஒரு அப்பட்டமான நாடகம், இந்த தேர்வு என்பது ஒரு முறைகேடு, ஒழுக்கக்கேடு, இது மாணவர்களினுடைய தலையில் கல்லை போடுகிற வேலை என்கிற இடத்தில் தான் ரெண்டும் ஒன்றாக சங்கமிக்குது. இப்ப விஜய் எந்த இடத்துல நிற்கிறாரு? மற்ற மாநிலங்களைப் போல நீட் தேர்வை முறையாக நடத்துங்கள்ன்ற இடத்தில் நிற்கிறாரா,
அல்லது நீட் தேர்வு வேண்டாம் என்கிற இடத்தில் நிற்கிறாரா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய அந்த கேள்வி. இதற்கு விஜய் பதில் சொல்லிவிட்டு அவருடைய படத்துக்கு போகலாம், தப்பு கிடையாது. ஆனா விஜய் அதற்கு பதில் சொல்லாமல், விஜய் அது குறித்து சிந்திக்கிறாரா என்பது கூட இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாமல் அவர் போய் படம் பார்க்கிறாரு இல்லையா? அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நேற்றைக்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் சொல்றாரு, நான் ஜனநாயகன் படத்துல நடித்தது என்னுடைய வாழ்நாள் பலன் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருள் வாய்ப்பாக நான் அதை கருதுறேன். எனக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்றாரு. மகளிர் பேருந்துகள், அந்த ரோஸ் கலர் வண்ணம் அடித்திருக்கக்கூடிய அந்த பேருந்துகள் மகளிருக்காக இயக்கப்பட்ட பேருந்துகள் தலைநகர் சென்னையில் இந்த 15 நாட்களாக ஏறக்குறைய 1300 பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அது இயக்கப்படாமல் போனதற்கு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய சில குளறுபடிகள் காரணம். சில குளறுபடிகளுடைய காரணமாக 1500 பேருந்துகளை தாம்பரம், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலும் சரி, சென்னை, ஆவடி போன்ற பகுதிகளிலும் சரி, திருவள்ளூர் மாவட்டத்திலும் சரி, ஏறக்குறைய ஒரு 5 மாவட்டத்துக்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றமான நிலை இருக்கு அப்படிங்கிறது மக்கள் சொல்லக்கூடிய செய்தி. இது போக்குவரத்து துறையில விசாரிக்கப்பட வேண்டிய செய்தி. அது குறித்து ஏதாவது கன்சர்ன் அந்த போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் வெளிப்படுத்தி இருக்காரான்னு கேட்டா அவர் எதுவுமே அதை பற்றி பேசவே இல்லை. அவர் எந்த விதத்துல புலங்காகி அடைகிறார்னா, ஜனநாயகன் படத்துல நான் நடிச்சிட்டேன், அந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்கிற அந்த புலங்காகிதத்தோடு அவர் இருக்கிறார். அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்ய தவறிவிட்டு உங்களுடைய பணிகளினுடைய அந்த பொறுப்பு என்ன என்பதையே நீங்கள் சிந்திக்காமல், உங்களுடைய மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளாமல், நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு மனநிலையிலே இருக்கிறீர்கள். இன்னமும் அந்த பழைய ரசிகர் மனநிலையிலேயே இருக்கிறீர்கள். இன்னமும் அந்த பழைய நடிகர் மனநிலையிலேயே விஜய் இருக்கிறார் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. முதலமைச்சராக இருந்தார் நான் மு.க. ஸ்டாலின் அன்றைக்கு போய் கூலி படத்தை பார்த்தாருன்னா அவர் ஒரு கெஸ்ட் விசிட்டரா போனார். அதற்கு முன்பு அவர் என்ன பணிகளை செய்துகிட்டு இருந்தார்? காலையில கோட்டையில இருந்தாரு, மத்தியானம் துறை ரீதியாக அதிகாரிகளை அழைத்து பேசினார், மாலையில கூலி படத்துக்கு போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தார். அது அவருடைய ஓய்வு நேரம். நீங்க 6 மணிக்கு பிறகு அவர் போய் வீட்டுல தூங்குறாரு அப்படின்னா ஏன் போய் முதலமைச்சர் தூங்குறாருன்னு நீங்க கேட்பீங்களா? 6 மணி வரைக்கும் அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு தான் நீங்க கேட்கணும். அவர் ஏன் உறங்குறாருன்னு கேட்கக்கூடாது. அவர் ஏன் படம் பார்க்கிறாருன்னு கேட்கக்கூடாது. அவர் ஏன் விளையாட போறாரு, அவர் ஏன் வாக்கிங் போறாரு, அதெல்லாம் அவருடைய பர்சனல். அவருக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும்ல. 24 மணி நேரம் இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்க முடியாது இல்ல. 8 மணி நேரம் தூங்கி ஆகணும், 6 மணி நேரம் தூங்கி ஆகணும், 2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்தாகணும். அப்படித்தான் அந்த வேலையை அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்தார். ஆனா இன்னைக்கு விஜய் என்ன செய்யறாருன்னா, தலைமைச் செயலகத்துல என்ன பண்ணாருன்னு தெரியல. ஏன் என்ன பண்ணாருன்னு தெரியலன்னா, விஜயினுடைய அமைதி, விஜய் பேசாமல் இருப்பதனுடைய விளைவு, விஜய் என்ன செய்கிறார் என்பதே இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழல் உருவாகி இருக்கிற போது, இவர் திடீரென தன்னுடைய படைப்பரிவாரங்களோடு புறப்பட்டு தன்னுடைய படத்துக்கு போகிறார் என்று சொன்னால், இந்த விஜய் இன்னமும் நடிகராகவே தான் இருக்கிறார். இன்னும் முதலமைச்சர் என்கிற அந்த நிலைக்கு அவர் வரவே இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ இந்த போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆரவாரம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இடையில் ரொம்ப சைலண்டா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்துடைய பெயரை மீண்டும் மாற்றி வைத்திருக்கிறது தவேக அரசு. காமராஜருடைய பெயரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி ஒரு பக்கம் வரும்போது, இன்னொரு செய்தி என்னன்னா, காமராஜருடைய பேனரை தூக்கி ஓரமா குப்பையில போட்டுட்டு அந்த இடத்துல ஜனநாயகன் பேனரை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த கொள்கை தெளிவு இல்லாத ஒரு கூட்டத்தை விஜய் உருவாக்குறாரு அப்படின்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் உண்மை ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் நமக்கு ஏற்படுது. இன்னைக்கு பல்வேறு குழந்தைகள் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக, கல்விக்காக போராடக்கூடிய அந்த மக்களுக்கு சப்போர்ட்டா நின்னு ஆதரவா பேசுறதை விட்டுட்டு, வைப்ஸ் பண்ணிக்கிட்டு, சைகைகள் பண்ணிக்கிட்டு, வீடியோஸும் இன்ஸ்டால ரீல்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? இளைஞர்களை தவறாக வழிநடத்தி செல்கிறதா தாவேகா? கல்வி கண் திறந்த தலைவர் என்கிற பெருமை காமராஜருக்கு எப்போதுமே உண்டு. காமராஜர் தோல்வி அடைய வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடு. ஆனால் காமராஜர் தோல்வியை தழுவிய போது அண்ணா கண்ணீர் விட்டு கதறி அழுதார். இப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் இன்றைக்கு தோல்வியை தழுவி இருக்கிறாரே, இது ஒரு படிப்பினை அல்லவா என்று தன்னுடைய சகாக்களிடத்திலே கேட்டார். அண்ணாவிடம் ரொம்ப வியந்து போய், அண்ணா காமராஜர் தோற்க வேண்டும் என்றுதானே தேர்தல் களத்திலேயே நின்றோம் என்று சகாக்கள் கேட்டார்கள். அப்ப சொன்னாரு, காமராஜருக்கே இதுதான் நிலைமை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பார்த்து பணியாற்றுங்கள்னு தன்னுடைய சகாக்களிடத்திலே அண்ணா சொன்னார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தலைவராக இருந்த காமராஜருடைய பெயரை ஒரு திட்டத்துக்கு சூட்டி இருக்கிறார் என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். ஆனா
நீங்க ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க முடியாத முதலமைச்சர் என்பதற்கான வெளிப்பாடுதான் ஏற்கனவே அண்ணன் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைத்த, அவர் சிறப்பாக செயல்படுத்தி அந்த திட்டத்துக்கு காமராஜர் பெயரை நீங்கள் சூட்டியிருக்கிறீர்கள். குழந்தை உங்களுடையதல்ல, குழந்தை வேறொருவருடையது. பெயர் மட்டும்தான் நீங்கள் சூட்டி இருக்கிறீர்கள். இதை கொச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் மோசமான நிலைக்கு போய்விடும். அதை நான் பேச விரும்பவில்லை. அப்போ உங்களால் ஒரு திட்டத்தை வகுக்க முடியவில்லை. உங்களால் ஒரு புதிய திட்டத்தை நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. அதை செய்ய முடியாமல் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸுக்கு நீங்க வந்து பேர் வைக்கிற வேலையை மட்டும்தான் செய்றீங்க. அப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதற்கோ ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கோ வந்த ஆட்கள் இல்லை. ஏற்கனவே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெயிண்ட் அடிக்க வந்த ஆட்கள், ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமுக்கு பேர் வைக்க வந்த ஆட்கள். அப்படிதான் நான் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த லட்சணத்துல இதற்கு நன்றி வேற தெரிவிக்கிறார் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள். கொஞ்சம் கூட வெட்கமாகவே இல்லையா உங்களுக்குலாம்? ஏன் கல்வி கண் திறந்த காமராஜர், பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று சொன்ன காமராஜர் பெயரால் புதிய பள்ளிக்கூடங்களை பள்ளி கல்வித்துறைக்கான ஸ்கீம்ஸை உருவாக்கி அதற்கு அவர் பெயரை வைக்க வேண்டியதானே? எத்தனையோ திட்டங்கள் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் இருக்க. தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததையெல்லாம் விஜய் நிறைவேற்றிட்டாரா? அந்த ஸ்கீமை எதையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு காமராஜர் பேரை வைக்கல அப்படின்னு கேட்கலாம்ல, வைங்கன்னு சொல்லலாம்ல. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு வச்சுட்டீங்க. சரி, இப்போ காமராஜர் யார் என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறாரா? முதல்ல விஜய்க்கு தெரியுமா காமராஜருடைய பணி என்ன? காமராஜர் எத்தகைய தலைவராக இருந்தார்? நீங்க வந்து காமராஜரை ஒரு கொள்கை தலைவர்னு காட்டிட்டீங்க. கொள்கை தலைவருடைய கொள்கை என்ன? சினிமா கொட்டாயில போய் விசில் அடிக்கிறதும் பால் ஊத்துறதும் கை தட்டுறதுமா? அப்படிதான் காமராஜர் தன்னுடைய கொள்கையை வகுத்து கொண்டாரா? சரி, இன்னொரு பக்கம் காமராஜர் காட்டிய எளிமையை உங்களால் காட்ட முடியுதா? காமராஜர் இருந்ததை போன்ற அரசியல் சூழலில் உங்களால் இருக்க முடியுதா? நீங்க அப்படிப்பட்ட தலைவராக வெளிப்படுறீங்களா? அப்ப என்ன காமராஜரிடமிருந்து நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? காமராஜர் பேசிய அரசியல் எத்தகைய அரசியல்? அந்த அரசியலை சொல்லிக் கொடுத்திருக்கீங்களான்னு கேட்டா விஜய்க்கே அந்த அரசியல் தெரியாதுன்றதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. அப்ப விஜய்க்கே தெரியாத அந்த அரசியல் எப்படி அவருடைய தொண்டர்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு தெரிந்துவிட போகிறது? அதை எப்படி அவர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியும்? அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா, ஜனநாயகம் பேனர் வைக்கும்போது இவர் தான் செத்து போயிட்டாருங்க, எதுக்கு இவர் பேனரை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க? தளபதி படம் ரிலீஸ் ஆகுது, செத்து போன ஒரு பேனரை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவன் அந்த பேனரை அகற்றிடலாம். உண்மையிலேயே கொள்கை தெளிவு இருந்திருந்தால், விஜய் அவர்களுக்கு காமராஜர் குறித்து பேசி இருந்தால் இது நடந்திருக்குமான்னு கேட்டா நிச்சயமா நடந்திருக்காது. நீங்க விஜய் பேசிய கூட்டங்களை பட்டியல் போடுங்க, விஜயனுடைய பேச்சுகளை தொகுத்து பாருங்க. எங்காவது ஒரு இடத்தில் காமராஜர் குறித்து பேசி இருக்கிறாரா விஜய்? காமராஜர் என்கிற பெயரை வேண்டுமானால் உச்சரித்திருப்பாரு. காமராஜர் எப்படிப்பட்ட தலைவராக வெளிப்பட்டார்? காமராஜரை கொல்வதற்காக அன்றைக்கு இருந்த RSS என்ன சதித்திட்டம் தீட்டியது தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா அந்த அரசியல்? அந்த அரசியலை இன்றைக்கு பேசுவாரா விஜய்? பிரதமர்களை தீர்மானிக்கிற இடத்தில் காமராஜர் வந்து சேர்ந்ததற்கு பிறகு இந்திய ஒன்றியம் காமராஜருக்கு கொடுத்த நெருக்கடி என்ன தெரியுமா? காங்கிரஸ் கட்சியோடு ஏன் காமராஜர் முரண்பட்டார் தெரியுமா? நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு வைத்திருக்கீர்கள். காங்கிரஸ் கட்சியோடு ஏன் காமராஜர் முரண்பட்டார்? காமராஜருக்கும் காங்கிரசுக்கும் என்ன பிணக்கு? காமராஜர் காங்கிரஸ் என்று உருவானது. அன்றைக்கு இருந்த குமரி அனந்தன் போன்ற தலைவர்கள் எல்லாம் உருவானார்களே, பழநெடுமாறன் போன்றவர்கள் எல்லாம் வந்தார்களே, இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு கேட்டா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாத ஒரு தலைவரிடத்திலே இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் என்ன செய்வாங்க? அவர்களும் ஏதும் தெரியாதவர்களாகவே இருப்பார்கள். அதனால்தான் காமராஜர் படத்தை தூக்கி தூர வீசிவிட்டு இன்றைக்கு ஜனநாயகன் படத்தை கொண்டு வந்து அந்த பேனரை கொண்டு வந்து வைக்கிறார்கள். இதுல ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி இங்க கதிர சொக்காய்கள் கும்பல் சுத்திக்கிட்டு இருந்தது அல்லவா, அது வாய் மூடி அதுவும் ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வரிசையில நிக்கிற காட்சியை நாம இன்னைக்கு பாக்குறோம். அப்ப என்ன உங்களுக்கு காமராஜர் மீதான அந்த மரியாதை? காமராஜரை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? விஜய் புரிந்துக்கலங்கிறத நான் புரிஞ்சுக்க முடியுது. விஜய்க்கு அவர் தேவையும் இல்லை. விஜய் வந்து அவர்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காமராஜர் என்கிற தலைவரை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சி, காமராஜர் வழிவந்தோம் என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு காமராஜரை தூக்கி வீசி இருப்பதை எப்படி பார்க்குது? குறைந்தபட்சம் ஒரு வருத்தத்தையாவது நீங்க பதிவு செஞ்சீங்களா? ஏங்க எங்க தலைவரோட படத்தை இப்படி தூக்கி போட்டிருக்கீங்கன்னாவது நீங்க கேட்டீங்களா? கேட்கலையே. அப்ப நீங்க யார்? முதல்ல காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே காமராஜர் மீது பாசமும் பற்றும் அவர் மீதான அந்த பார்வையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்கு இந்த படம் அப்புறப்படுத்தப்பட்டது சாட்சி பகிர்கிறது. அப்ப காங்கிரஸ்காரன் ஒருத்தனுக்கு கூட காமராஜர் மீது மரியாதையோ, காமராஜர் மீது பற்றோ, காமராஜருடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்கிற நோக்கமோ ஒருபோதும் இருந்ததில்லை.
காமராஜரை இவங்க ரப்பர் ஸ்டாம்பா தான் பயன்படுத்துறாங்கன்றதுதான் இன்னைக்கு இந்த பேனர் வைக்கப்பட்டதன் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு பகிரப்படுகிற செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிறது விஜயுடைய பொலிட்டிக்கல் லான்ச்சுக்கான ஒரு ப்ராபகேண்டா பிலிமாக எடுக்கப்பட்டது. அப்போ இது தேர்தலுக்கு முன்னால வந்திருந்தா மக்களுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியிலே ஏகப்பட்ட ஊழல் இருக்கு, ஒரு மாற்றம் தேவைப்படுது, அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மீட்பராக விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இன்னைக்கே கிட்டத்தட்ட ஆட்சி 2 மாதம் கழிந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த 2 மாசத்துல இந்த ஆட்சி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களே வந்திருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னால ரிலீஸ் ஆயிருந்தா என்ன வரவேற்பு கிடைத்திருக்குமோ, அதே வரவேற்பு தேர்தலுக்கு அப்புறம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இது தேர்தலுக்கு பிறகு வரவேற்பு கிடைக்கும் என்பதை தாண்டி நான் இதை ஒரு என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியலா தான் பாக்குறேன். சினிமான்றது ஒரு சினிமா ஒரு பெரிய புரட்சியை செய்து விட்டது, அதன் மூலமாக ஆட்சி மாற்றம் வந்து விட்டது என்கிற அளவுக்கு தமிழ்நாடு போய்விட்டதான்னு கேட்டா தமிழ்நாடு அந்த அளவுக்கு போகல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நீங்க இது தேர்தலுக்கு முன்பு வந்திருந்தா என்ன இம்பாக்ட் உருவாகி இருக்கும்னா, விஜய்க்கு உண்டான அந்த இமேஜ் ஒரு பெரிய அளவுல கட்டமைக்கப்பட்டிருக்கும் அவருடைய ரசிகர்களால. இன்னைக்கு அப்படித்தான் அந்த இமேஜ் கட்டமைக்கப்படுது. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையிலிருந்து ஜனநாயகனை பாக்குறீங்களா அப்படின்னா இல்ல, ரசிகர்களுடைய பார்வையிலிருந்து தான் ஜனநாயகன். இந்த 2 நாட்களாக அந்த ஆர்ப்பரிக்கிற கும்பல் விஜயினுடைய ரசிகர்களா அல்லது தமிழ்நாட்டினுடைய மக்களா? எங்காவது தமிழ்நாட்டு மக்கள் ஒருவருக்காவது இது குறித்த உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமூக வலைதளத்தில் இந்த செய்தி பேசுபொருளானதற்கு பிறகுதான் எனக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற செய்தியே தெரியலன்னா எனக்கு அந்த செய்தியே தெரியாது. நேற்றைக்கு கூட ஏதோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இரவெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் சொன்னாங்க. எனக்கு அது குறித்த புரிதலும் இல்லை, எனக்கு அது குறித்த இது தெளிவும் இல்லை. இப்படித்தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஏகோபித்த மனநிலை இருக்கு. அப்ப இந்த படம் வந்தெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிலாம் நான் நம்பல. ஆனா நீங்க கேட்ட கேள்வியில ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு. இந்த 2 மாசம் ஆட்சியை பார்த்ததற்கு பிறகு இந்த படத்துல இவர் சொல்ற செய்தி பொய்ன்னு ஆயிராதான்னா, பொய் தானே படம். அப்ப அவர் என்ன உண்மையை பேசிவிட்டா வருகிறார்? உண்மையை பேசியா இந்த நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். அவர் பேசுவது எல்லாமே பொய் தான். அவர் திரையில் பேசுவதும் பொய் தான், தரையில் பேசுவதும் பொய் தான். மேடையில் பேசுகிறாரே என்ன பேசுகிறார்? பொய்யை மட்டும் தானே பேசுகிறார். காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை, அந்த துறை தவறு செய்திருச்சுன்னு ஒரு முதலமைச்சர் பேசுறாரு. நீங்க அப்புறம் அதை எப்படி எடுத்துக்குவீங்க? எனவே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, இது ஒரு மாய பிம்பம், இது ஒரு பொய்யானது என்பது இப்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆவதன் மூலமாக இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ரசிகர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிந்து கொள்கிற மனநிலை இருந்தா அவன் எப்படி இருக்க போறான்? புரிந்து கொள்கிற மனநிலை இருந்தா விஜய் பின்னாடி போயிருப்பானா? விஜய்க்கு ஓட்டு கொடுங்கன்னு விசிலுக்கு ஓட்டு கேட்டிருப்பானா? அவர்கள் புரிந்து கொள்கிற அந்த மனநிலையில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அவகாசம் தேவைப்படும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான பேசப்பட வேண்டிய செய்தி இருக்கு. படம் இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க படத்தை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த ஜனநாயகன் படத்தை இனிமேல் தான் பார்க்க போறேன்னு சொல்ற யாராவது ஒருவர் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒருவரும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் அது கவுண்ட் மைனாரிட்டி தான். மெஜாரிட்டி ஏற்கனவே லீக் ஆன படத்தை பார்த்துட்டாங்க. அந்த படத்தை லீக் பண்ணது யாருங்கிறத பேசுவதற்கு கூட விஜய் தயாராக இல்லாமல் தான் இருந்தார். விஜய் பேசினாரா? யாரு படத்தை லீக் பண்ண? படம் ஒண்ணு நடிகர்கிட்ட இருந்திருக்கணும், இன்னொன்னு ப்ரொடியூசர் கிட்ட இருந்திருக்கணும், இல்லைன்னா சென்சார் போர்டு கிட்ட இருந்திருக்கணும். இந்த 3 பேரை தாண்டி படம் யாருக்கிட்டையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப படம் லீக் ஆயிடுச்சு. இந்த 3 பேரில் யார் குற்றவாளி? யார் அந்த கல்பிரேட்? படத்தை லீக் பண்ணவங்க பேசியிருக்க வேண்டுமா இல்லையா? ப்ரொடக்ஷன் டீம் பேசிச்சா? அதை பத்தி பேசலையே. இப்ப வரைக்கும் அது குறித்து வாய் திறக்கவே இல்லையா? அப்போ இந்த படம் முழுமைக்கும் விஜய்க்கு ஏதோ ஒரு பயனும் பலனும் இருக்கிற காரணத்தால் இதை எல்லா வகையிலும் விஜய் பயன்படுத்தினார். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது கூட நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்பட்டுரும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அதை செய்திருக்கலாம், அல்லது விஜய் மீது ஒரு பரிதாபம் வரும் என்கிற அந்த நிலையிலிருந்து அதை விஜயே செய்திருக்கலாம் என்றுதான் நான் புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அவருக்கு அறச்சிற்றம் வரவே இல்லை. முதல் போட்டிருக்கீங்க சார், உங்களுடைய உழைப்பு இருக்கு சார், அந்த உழைப்பு திருடப்பட்டு விட்டதாக நீங்கள் கருதினால் உண்மையிலேயே கொதித்து எழ வேண்டாம். என் பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போறான், பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போறான்னா நான் வேகமா எழணும்ல, உழைத்த காசு இல்லையா? அது என்னுடைய பணம் இல்லையா? அது குறித்து நான் வேகமாக பேச வேண்டாமா? வேகமாக இயங்க வேண்டாமா? நான் பேசலையே விஜய். அப்போ 1000 கேள்விகளோடு தான் இந்த படம் வெளியாகிறது. இந்த படம் ஒரு சர்ச்சை மிகுந்த படமாகவே இருக்கிறது. இது ஒரு பெரிய புரட்சியையோ அல்லது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மனமாற்றத்தையோ ஏற்படுத்தும் என்றெல்லாம் நான் பார்க்கிறேன். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.